தமிழ் சினிமா உள்ளவரை இவர் பேர் இருக்கும், புகழ் இருக்கும். வைரமான படைப்புகள், தங்கமான கதைகள், முத்தான நடிப்பு, முந்தானையில் முடித்து வைத்து சிறப்பு. எல்லார் இதயங்களிலும் எளிய படைப்புகளை எட்டு நிரப்பிய எங்க சின்ன ராசா கே. பாக்கியராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு ஒருபாடு சந்தோஷமான ஹீரோயின் அறியும் ஏது கொண்டானோ இல்லை, ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்காக ப்ரொடியூசர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார். கூட்டம் மட்டும் இல்லை, உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தோட டைட்டில் சேவகன். உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு, இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னால் அவர் சேதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை, டைரக்டர் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளர் இல்லை. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இன்றைக்கி இதில் என்னமா ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, 1, 2, 3, 4ன்னு சிபிஐ டைரி குறிப்பு எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து 1, 2, 3ன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அது கதையில் வந்து ஒரு ஸ்டஃப் இருந்தால் ஒழிய இல்லைன்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிறது அந்த சூழ்நிலை. ஸோ அவர் சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாமே மேட்டர்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் அவர் அவருடைய இது சொல்லிகிட்டு இருந்தார், பயோகிராஃபி மாதிரி. நான் முதல்ல எப்போ வந்தேன், அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன், அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன். இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா, அது அப்படி ஒரு பிடிச்சிக்கிச்சுன்னா உள்ள மனசுக்குள்ளே அது விடவே விடாது. எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே இழுத்துட்டு வந்துடும். அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்துக்கு வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம். மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டர் 25 நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா 16 நாள்லாம் எடுக்கும்போது 32 நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்களாக அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும். தயாரிப்பாளர் காப்பாற்றுனா அவர் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவர் பிரஜன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நைட்டு 1.5 கால் ஷீட் போகும், 2 கால் ஷீட் போகும், 25 டேஸில்
டைரக்டர் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் வெங்கட் டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜினி சார் சொன்னார். ரியலாகவும் டைலாக் நல்லா தான் இருந்தது. ஏன்னா உளப்பூர்வமாக பேசினார். தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறது தான், சினிமா அப்படின்னோடனே அது மேலே ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமாவை பற்றி இது பண்ணிட்டு அப்படி என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓடி வந்துட்டார். அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கடா நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார், இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் 2 குழந்தைகளையும் பெற்றுட்டார், எல்லாமே பண்ணார். அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான். சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னாரு, நான் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு, எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீஷியலி அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படிங்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசுகுட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசுகுட்டியில் அப்பாவை நடிக்க வச்சேன். அவருக்கு அப்பாவாக நடித்ததை விட ஐஸ்வர்யாவுக்கு அப்பாங்கிறத அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு. அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஊமைன்னு சொல்லுவோம், அவர் பேர் முனுசாமி. ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு. எப்போவுமே என்னுடைய பிறந்தநாள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல. அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்ககிட்ட வேறு ஏதாவது ஒன்று பிரமாமாக ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல, கம்யூனிகேட் பண்ணுவாப்புல. அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை, ஊமை. ஆனால் நான் பிடிச்சி போட்டேன், வரவழ நடி வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும், யார் என்ன பேசுகிறாங்க என்னங்க தமிழ் நல்லா புரியும், கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல. இப்போ அவரை டிடிஆரை போட்டு பவுனுதால் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன். நான் டிக்கெட்டெல்லாம் வந்துடுவேன், அவர் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ டிக்கெட்டெல்லாம் வந்திருக்கிய அறிவில்லை, எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் டேக்கில் சொன்னேன் எதோக்கு வைடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல. இதை அந்த படத்துலலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேச மாட்டார், ஊமை அப்படின்னு தானே எல்லோரும் நினச்சிருப்பாங்க. அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு டப்பிங்கில் எல்லோரும் எப்படி அந்த ஆள் பேசுகிறேன் எப்படி அந்த ஆள் பேசுகிறான்ட்டு எல்லோரும் அவர்கிட்ட கை விட்டு எப்படின்னாங்க. அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சிட்டாரு. அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும், மலையாளத்தில் செஞ்சது இல்லையா. ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன், ஆறுகளம், நரேன், போஸ் வெங்கட், சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்க்கணுன்னு சொல்லி.
அப்புறம் மியூசிக் டைரக்டர் நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமாக சொல்லுவேன் எப்பவுமே. என்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரேரு. நான் சிங்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து எப்போ பாரு கோடம்பாக்கத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக நான் சந்தித்த நாள்லேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் பல படம் முயற்சி பண்ணார். ஆனால் இந்த படம் தான் வந்து அவருக்கு கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு. அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டுன்னு இருந்தது, அந்த பள்ளிக்கூட மணி யோசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மெலடி நல்லா இருந்தது. எனக்கு பரவாயில்லையே, நம்ம சிங்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் நல்லா, அதாவது மனோரமாகிட்ட எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்தி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் இவரை வந்து கூட வச்சிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியிலே இருந்துகிட்டு இருப்பார். அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா இந்த சக்கரை செட்டியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டோம். அவருக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் சுகர் இருக்குது. நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன், அவர் என்ன விசாரிச்சுக்குவார். எப்படி இருக்குது சார், லெவல் எப்படி இருக்குங்க அப்படின்னு. அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்குவோம். அதுக்கு நடுவுலையும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காலில் எந்திரிச்சோம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராவது கிடைப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக ஒரு நல்ல இது. இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, 35 அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம். அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன், பிரின்ஸிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்டு. தமிழ்லேயும் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது. அதில் ஒரு சின்ன பையனை வச்சு, அதுதான் குழந்தை சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டுகள்லாம் வச்சுருந்தார். ஒரு காமெடியன் ஃபெமிலியரான ஒரு ஆள் இருந்தார். அவர் அது கூட ரொம்ப ஃபெமிலியர் இல்லை, அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன், இன்னொரு 2-3 அவங்க எல்லாருமே சிம்பிளான ஆளுங்க. ஒரு பையனை நம்பி தான், அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்டு. இப்போ அமீர்கான் கூட தாரே ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தார், அந்த ஜாதி படம். ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்ஸிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாதாரணமாக தெலுங்கு படங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்கில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி, இந்த கதைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும், சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து தான் எடுத்தார் அவர். என்ன தெலுங்கில் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார். இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாத்தில் அந்த படம் இது போட்டிருந்தாங்க, 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போவே அதுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தெலுங்கில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், அப்போ தான் அந்த ஆடியன்ஸு பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அதே கிடையாது. நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு சொன்னேன்னா, தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்துருக்கு. எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க, உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளை வச்சுருக்கிறீங்க, புது டைரக்டர் வச்சுருக்கிறீங்க, புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னு. அது என்னென்னா முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலையில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன்,
மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க. என்னென்ன படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 6-7 படம் சொன்னாங்க. நான் 1-2 தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய படம் பார்க்கல. நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க, குயிக்காகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்க படிப்பு அங்கே அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து ஏதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்களும் நிறையா இருந்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுதான் போஸ் வெங்கட் திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா சின்ன படம் மட்டுமல்ல, அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசை போட்டு எங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகையாளனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வந்து விழாவில் வந்து விழா எடுத்து விழாவில் மீண்டும் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சேவகர் எங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக வெளிவரக்கூடிய அடுத்த தமிழ் திரைப்படம். இந்த படத்துடைய லான்ச் அப்படின்றது ஒரு கிராண்டியராக உங்கள் எல்லார் முன்னாடியும் வெளியிடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் விரும்பினாங்க. ஸோ தமிழ் திரையுலகத்தில் முக்கியமான ஆளுமைகளும் இந்த மேடை அலங்கரித்து அவங்க பிளெஸ்ஸிங்கோட ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படின்னு ப்ரொடியூசர் விரும்புறதுனால எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் விநியோகஸ்தர் சங்க தலைவர் ஐயா திரு கே ராஜன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்கள் எங்களுடைய படங்களோட பல படங்களுடைய ஈவெண்ட்ஸில் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி. அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு எஸ்என் சாமி ஐயா அவர்கள், அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப அதிகம் தெரியாது. ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாங்க, மலையாள திரையுலகில் ஒரு பெரிய ஆளுமை, பல சாதனைகள் படைத்தவங்க, பெரிய மம்முட்டி சார் வச்சு பல படங்கள் பண்ணவங்க, இப்படி நிறைய சாதனைகள் உள்ள அவங்களும் வந்து பிளஸ் பண்ணது மகிழ்ச்சி. சார் உங்களையும் வருக வரவேற்கிறோம். இயக்குனர் திரு பிரபாகர் சார் அவர்களை வந்து டப்பிங் சைடில் நான் நிறைய பார்த்துருக்கேன். போக்கிரியில் அவங்க டைலாகை பார்த்து நம்ம எல்லாருமே நிறைய கிளாப் பண்ணியிருப்போம், நிறைய விசில் அடிச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து சிறப்பித்ததும் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் இன்றைக்கி எப்போவுமே ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு இயக்குனர். அவர் நண்பர் பிரஜனுக்காக அவர் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்காரு, அவரை வரவேற்கிறோம். தென் இதுக்கப்புறம் படத்துடைய டீம் இயக்குனர் அவர்கள் எப்போவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவர். ஒரு பெரிய விஷயங்கள் சொன்னார், அதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த கதையை வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மைண்டில் வச்சு எழுதி அவர்கிட்ட நரேட் பண்ணுறதுக்கான பெரிய ப்ராசஸில் அது கொஞ்சம் டிலே ஆன டைமில் நண்பர் பிரஜன் அவருக்கு அந்த லக்கு கிடச்சிருக்குது. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே விஜய் தான் வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்ஸில் எல்லாமே ஆக்டர் விஜய் அவர்களுடைய ஸ்டைலே இருக்கும். சாங் லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கும். கதையே அவருக்காக எழுதப்பட்ட கதை. ஸோ அந்த லக்கு நண்பருக்கு கிடச்சிருக்குது. இது மூலமாக அவரும் அடுத்த கட்டத்துக்கு வருவார், அந்த இடத்த நிரப்ப வருவார்னு நம்புவோம். அதுக்கப்புறம் நாயகன், நாயகி, வில்லன், இசையமைப்பாளர், தென் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள், எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவங்க மிஸ்டர் நிறைய நாடுகளும் நிறைய நன்னா இவங்க எல்லாருமே ஒரு புதியவர்களோட படம். ஏன்னா அந்த படம் வந்து மேக்ஸிமம் மலையாளிஸ் இந்த படத்தோட டீமில் இருப்பாங்க, டைரக்டர் ப்ரொடியூசர்லேருந்து நிறைய பேர். ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டு தமிழ் டெக்னீஷியன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அவங்க இதில் போயிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை எந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். இந்த படம் மிக விரைவில் தியேட்டர்ஸில் வரப்போகுது. இந்த சேவகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலி எங்களுக்கு சென்சார் சைடில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனும் கிடச்சிது. ஒரு 24 இடங்களை வந்து கை வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்றதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பட் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பிச்சிருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். அவங்க அந்த மாதிரி பேசும்போது எனக்கு கண்டு நீர் வந்தது. ஏன்னா
ஷி வாஸ் ரைட் வாட் ஷி வாஸ் டாக்கிங். அவர் என்ன சொல்லின்னா 1982 நான் இங்கே கேரளாவிலிருந்து சென்னை வந்தது. எதுன்னா சினிமா பைத்தியம். சினிமாவை பார்த்து அங்கே மலையாளத்தில் படத்தை எல்லாம் பார்த்து எல்லோரும் சொன்னேன் கோடம்பக்கத்தில் தான் சினிமா இருக்குது, சினிமா எல்லாமே அங்கே தான். நம்ம வீட்டில் போய் சொல்லி இங்கே ஏதாவது வேலை, அப்போ எனக்கு 21, 22 வயசு இருக்கும். அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த +2 முடிஞ்சது அந்த காலத்து பிடிசி, அது முடித்த பிறகு டிகிரிக்கு போகிறதுக்கு போனேன். அப்படியே போய் சொல்லி இங்கே வந்து இந்த கேஆர் விஜய் அம்மாவுக்கு ஒரு சிட்டி கம்பெனி இங்கே இருந்தான், சுதர்சன் ஃபைனான்ஸ். அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செஞ்சேன். இங்கே வான்னு சொன்னேன். நான் இங்கே வந்தேன். அங்கே போயிட்டேன். அவன் டைப் ரைட்டிங் கேட்டான். எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது, வேலையெல்லாம் வெளியே விட்டேன். அப்புறம் நான் இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் எல்லாமே சுற்றி ஐவி சசி சாரு அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நோக் பண்ணேன். யாருமே கேட்கல. கடைசியில் 1-2 ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு கிடச்சிது. அவன் சொன்னேன், அந்த காலத்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிலிம் தான். ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சேன். அதுவும் கிடைக்கல. சும்மா சுற்றிக்கிட்டே நடந்தேன். அப்புறம் இங்கே பாரிஸில் இந்த ஆரியா, இந்த சினிமாவோட ஆரியா அப்பாவுக்கு ஒரு கடை இருந்து, அந்த கடையில் நான் வேலை பார்த்தேன். அந்த காலத்தில் ஆரியாவுக்கு 1 வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இந்த நடிகர் ஆரியா. அப்படி அங்கே இருந்து என் வீட்டில் இருந்து எல்லாரும் சொன்னேன், ஏடா இந்த சும்மா சுற்றிட்டு நடக்க போய் படின்னு சொன்னேன். இங்கே ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கா, சென்ட் தாமஸ் மாண்டில். அங்கே ப்ரைவேட்டு இது இருந்தது, இன்ஜினியரிங் இருந்தது. அதுக்கு போய் சேர்ந்தேன். முடியல. அங்கேயே சுற்றி கடைசியில் நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பெரியம்மா அவங்க எல்லாம் அந்த காலத்தில் இந்த நேர்ஸஸ் எல்லாம் அமெரிக்காவில் விசா கிடச்சிது. என்னுடைய மதர் சிஸ்டர் எல்லாமே அங்கே இருந்தேன். அவங்க எல்லாம் என்னை கூட்டிகிட்டு அங்கே போனேன். அங்கே போய் பிஎஸ்சி டெஸ்ட் எடுத்து எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி. நான் 27 வருஷம் 28 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அப்போது எனக்கு உள்ள சினிமா தான். அந்த காலத்தில் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ், ஹிந்தி, மலையாளம் மூவி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ, சிடி இதெல்லாமே. அதுதான் நான் பாக்யராஜ் சார்கிட்ட சொன்னேன், சார் அந்த இங்கே இருந்து நான் அந்த 7 நாளுகளை பார்த்து அங்கே போய் ஓ சாத்துதின்னு பார்த்தேன். பயங்கரமான படம். என்ன சார் இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி படத்தில் இருந்து நான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் எங்கே வந்தேன். கேரளாவில் போய் ஒரு படம் எடுத்தேன். ஒரு ஆள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கோ ப்ரொடியூசராக தங்கம் சொல்லி ஒரு படம் எடுத்தேன். அது ஓரளவுக்கு பரவாயில்ல. 2வது நானே போய் நடிச்சு ஒரு படம் செஞ்சேன். அது இப்போ அந்த சைனா மூவிஸில் இந்த இதில் இருக்குது. அப்போ கூட எனக்கு தமிழ் தான் கொஞ்சம், நான் வந்து இந்த தமிழ் அந்த காலத்தில் இது பண்ணது. அது இப்போ எனக்கு என்னோட இதில் நான் 5 வருஷம் இங்கே சென்னையில் இருந்தது, இருக்கிற எல்லா தமிழ் படத்தையும் பார்த்தது. அந்த 7 நாளுகள் எத்தனை முறை பார்த்தா எனக்கு தெரியாது. முந்தான முடிச்சு அதுக்கும் மேலே இந்த மாதிரியெல்லாம் அந்த பாக்யராஜ் சாரை இப்போ தான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுக்கும். இதுக்கு என்னுடைய ஒன் ஆஃப் பூர்ணிமா ஜெயராம், ஷி வாஸ் ஒன் ஆஃப் த லேடி சூப்பர் ஸ்டார் when I was in college 1980s 82. அந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் சங்கர் மோகன்லால் எல்லாம் சேர்ந்து நடிச்சு அவர் சூப்பர் லேடி அங்கே இருந்தது. அவரை கூட இங்கே வர சொல்லியிருந்தேன். அவர் இங்கே போயிருக்கா, இந்த ஷூட்டிங் போயிருக்கா சார் சொல்லியிருந்தேன். ஸோ ஷி வாஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஹீரோயின் ஆன் தேட் டைம். ஸோ எனிவே எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய ட்ரீம். திஸ் சேவர் மூவி இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம். பிகாஸ் என்னன்னா இவங்க இந்த டைரக்டர், அவர் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவர் தான். அவர் வந்து நிறைய கதை இருக்குது அவர் கையில். 2-3 மலையாள படம் செஞ்சுருக்கு, எல்லாம் நல்லா செஞ்சுருக்கு. ஸோ இந்த படம் அந்த மாதிரியே நல்ல லெவலுக்கு, என்னோட லெவலுக்கு எனக்கு சினிமா அந்த காசு அது எனக்கு நல்ல படம் தான் எனக்கு முக்கியம். ஸோ ஐ இன்வெஸ்ட் த வே வாட் ஐ வாண்ட். தட்ஸ் வாட் திஸ் மூவி இஸ். ஸோ இந்த மக்களுக்கு படம் பார்க்கும்போது சினிமாவாக வச்சோம், இல்லை காசுக்காக செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுதான் நான் தான் ப்ரொடியூசரை நானே பண்ணிவிட்டு அந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மூவி. இஃப் திஸ் மூவி பிகம் a hit movie, if I make money on this one, I'm going to make another movie, big movies. Anyway, thank you very much to all of you. எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நான் மனோரமாங்கிட்ட 35 வருஷமாக ட்ரம்மராக வாசிச்சிருந்தேன். இப்போது வந்து கடைசியில் பாக்யராஜ் சார்கிட்ட வந்து கம்போசிங்லாம் வாசிக்கும் போது அவரை வந்து ஆஸ்தான என் குருவாக நான் பாக்யராஜ் சாரை தான் நான் ஏற்று வச்சு இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது கூட என் மனசுக்குள்ளே அவரை தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவர் என்ன அவ்வளோ அரவணைப்பார் அவர் வீட்டில் என்னங்க. அப்புறம் எல்ஆர் ஈஸ்வரிக்கிட்டலாம் வாசினிருந்தேன். ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் சார் மியூசிக் பண்ணுறதுக்கு 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம் ஏவிஎம்மில். அப்போது வந்து படம் ஸ்டார்ட் பண்ணல, சாங்கு மட்டும் சொன்னார், இது மாதிரி சாங்கு பண்ணணும் இந்த சுச்சுவேஷன் போது. அப்போது நீலாம்பரி சாங்கை நான் அவருக்கு பாடி காமிச்சேன். நீலாம்பரி உன்னை நான் தேடினேன்.
ரொம்ப அருமையாக இருக்குது டியூனு, லிரிக்ஸ் இருக்குதான்னு சொன்னால் ஒரு பல்லவி நான் பண்ணி எழுதிட்டேன். சரணை வந்து நம்ம கவிஞருங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் சார் அப்படின்ன உடனே, சரி இந்த சாங்கை சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு ரெடி பண்ணுங்கன்னாரு. ஏன்னா அவர் கேரளாவுக்கு போகிறாரு. உடனே நான் அந்த சாங்கை பல்லவி மட்டும் ஃபினிஷ் பண்ணி பாடி காமிச்ச உடனே என்னை கன்ஃபார்ம் பண்ணார். எனக்கு அது பெரிய சந்தோஷம். சந்தோஷ் ஜி சாருக்கு ரொம்ப நமஸ்காரம். இந்த பாடலை ப்ரொடியூசர் கேட்டுட்டு அவர் 100% ஓகே, இவர் மியூசிக் டைரக்டர் ஆகுங்க, அவருக்கு உடனே பணம் அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு பணம் மெட்ராஸ் காமிச்சு இந்த சாங்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த எனக்கு ராஜன் சாருக்கு நன்றி, எங்கள் பாக்கியராஜ் சாருக்கு நன்றியோ நன்றி. ராஜன் சார், மோகன் சார், இங்கே இருக்கிற பிரஞ்சீவ் எல்லா பேருங்க எனக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் இந்த திரைப்படத்தை வெற்றி பெற வந்திருக்கும் ஊடகங்கள் மற்றும் இந்த திரைப்படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த படத்தை சேவகர் என்ற தலைப்பில் எடுத்திருக்கிறதே நமக்கெல்லாம் புரியும். ஒரு சேவை செய்யாமல் எந்த காரியத்தையுமே நம்ம எதுவும் செஞ்சு முடிக்கிறதில்லை. சேவை செஞ்சாதான் அவர் சேவகர். சேவகர் என்ற தலைப்பை எடுத்து மிக அருமையாக அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராஜன் சார் அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் பேசி பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவர் முன்னாடி நான் நிற்பேன், அவரால் ஆசீர்வாதம் வாங்குவேன், கனவுல கூட நினச்சது கிடையாது. வினோதஸ்தர் தெரியாது சொல்லிட்டீங்க ஐயா, மன்னிக்கணும், தெரியாமல் சொல்லிட்டேன் வினோதஸ்தர். அதனால் அவராண்டையும் இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு எனது பரிபூர்வமான இந்த நாள் இணைய நாளாக கருதுகிறேன். அடுத்தபடியாக நமது டைரக்டர் பாக்கியராஜ் சார், அவராண்ட நான் போய் நிறைய கதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உண்மையிலேயே ஒரு ஸ்டோரி ரைட்டர், நிறைய கதை சொல்லணும், அவருக்கு பிடிச்ச கதை அப்படிலாம் நாளை இயக்குனருக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை போயிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். நான் கிடைக்கல, அதுக்காக நான் சந்திருப்போம். இப்போ தான் ஐயா நானே வரணும்னு சொல்லி நினச்சிருந்தேன், நீங்களே வந்திருக்கீங்க. எனக்கும் உங்களான ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், அது முடியாமல் போச்சு. இன்றாவது அந்த வாய்ப்பினை கிடைச்சதற்கு நன்றி அப்படின்னு பாக்கியராஜ் சார் ஐயா டைரக்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக போஸ் சார் நம்பர் நிறைய படம் பார்த்துருக்கேன், போஸ் படத்தை பார்த்துருக்கேன், சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படங்கள்லையும் இப்பயும் பார்த்தேன், எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அசத்திருக்காரு. அவர் நடிப்பு இந்த படத்தில் நல்லாயிருக்கு, அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அதுமாதிரி கதாநாயகன் சார் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நன்றி மன்னிக்கணும். கதாநாயகன் சார் இந்த படத்தை ரொம்ப அசத்திருக்கீங்க. உண்மையை பார்க்கும்போது நடிப்புன்னு அவளை நடிச்சு யாரும் சொன்னாங்க விஜய் சாருக்கு அடுத்தது அது மாதிரியே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அதே மாதிரி ஓரளவு உண்மையிலே சேவர்ன்றதுக்கு படத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே படம் ரொம்ப பிரமாதமாக வரும்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, 3 பாட்டுமே நல்லா வந்திருக்கு சார், நல்லா நடிச்சிருக்கீங்க, நன்றி வணக்கம். அடுத்தபடியாக ஹீரோயினி சொல்லாமல் போனால் எனக்கு நல்லா இருக்குது. ஹீரோயினி மேடம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க, பேர் தெரியல, சூப்பராக நடிச்சிருக்கீங்க, நல்லா இந்த படம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதுக்காக இந்த படம் ரொம்ப மிகவே நல்லா சூப்பராக அடுத்து நல்லா வருவீங்கம்மா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில், நன்றி. அடுத்தபடி வில்லனை ஆக்ட் பண்ணியிருக்காரு சார், அவர் பேர் தெரியல, நீங்களும் அருமையாக அசத்துறீங்க சார், படத்தில் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த படம் நல்லா சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், சேவகர் ப்ரொடியூசர் பாராட்டி பேரில் உண்மையிலேயே இந்த படம் தெரிஞ்சு எடுத்தீங்களா தெரியாத எடுத்தீங்களா எனக்கு தெரியாது. இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் சேவை செய்யுங்க, நமக்கு சேவைகள் நிறைய இருக்குது. இந்த சேவகர் படமே அதான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சேவைகள் செய்யாத மனிதனே இல்லை. சேவை என்பது தானம். தானம் என்பது என்ன? பிறருக்காக அந்த சேவை நம்ம செய்யணும் சார். பிறருக்காக அந்த சேவை செஞ்சால் தான் நம்ம மனுஷன், இல்லைன்னா நம்ம மனுஷன் இல்லை. ஒரு சேவையை பூர்த்தி செய்கிறது அவர் சாதாரண எளிதான காரியமே இல்லை. ஒருத்தர் காரியத்தை ஒருத்தருக்கு வேண்டியதை தன்னால் நம்மெல்லாம் இன்றைக்கி அந்த சேவையை பூர்த்தி செஞ்சால் நாம் நாடும் நல்லா இருக்கும், வீடும் நலம் பெறும் என்று இந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் வண்டி வரதேன். நான் எத்தனையோ படிகள் ஏணிப்படிகள் நான் உள்ளத்தில் வச்சிருந்தேன். எத்தனையோ ஏணிப்படைகளை நான் என்னுடைய பாடல் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு படியை ஏறலாமா என்பது, அந்த படி ஏறும்போது அந்த படி ஒரு படி வச்சு அந்த படி தமிழால் உடஞ்சிடும்.
அப்போ என் மனசு உடஞ்சி போயிடும். என்னடா இப்போ தான் ஏறி ஒரு பாடல் எழுதலான்னு வந்தால் அந்த ஏணிப்படியில் ஏறி நிற்கும் போது அந்த ஏணிப்படி உடைஞ்சிடும், நான் பரம்பை ஏறி நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்ப்பின் முதலில் எனக்கு படத்தை அந்த முதல் படி ஏணிப்படி அளித்த எனது ஆசான் இசையமைப்பாளர் எனது குருநாதன் ஆர்டி மோகன் அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்லி அவர் ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு வாய்ப்பு அளித்திருக்காரு திரைப்படத்தில். இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக வாய்ப்பு அளித்திருக்காரு நம்ம டைரக்டர் செல்வம் சார் வந்திருக்காரு என் கூட. அவர் படத்தில் படலை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கு போகிறேன். அந்த படமும் நல்லா பாட்டு நல்லா வந்திருக்கு என்று கூறி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவரோட அப்பா தான் இசையமைப்பாளர் ஆர்டி மோகன் அப்பா. அவர் இல்லை ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தும் போது சின்ன பையனாக இருக்கானே எப்படி இப்போ எழுதுவானான்லாம் யோசிக்காமல் என்னோடய வரிகளை பார்த்து உடனே வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நன்றிங்கப்பா. அதே மாதிரி என்னோடய வரிகள் எல்லோரும் ஏற்றுக்கிட்ட இந்த படத்தில் இந்த இடத்துல இருக்கிற இந்த படத்தில் இருந்து வெளியே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லா ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பெருசாக எனக்கு பேச தெரியாது, ஸோ அதனால் இன்னொரு மேடையில் வேணும் நான் பேச பழகிட்டு வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் பதட்டமாக இருக்க தப்பாடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் இப்போது മലയാളത്തിൽ ചൊല്ലാം. ഇത് എന്നോട് ഫസ്റ്റ് മൂവി. ഇത് ആദ്യമായിട്ട് റിലീസാവുന്ന എൻ്റെ ആദ്യത്തെ മൂവിയാണ്. ഇതിന് എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഈ ഒരു അവസരം തന്ന ഡയറക്ടർ സന്തോഷ് സാർ, എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. സാറിൻ്റെ ഹെൽപ്പാണ്, സാറിൻ്റെ സപ്പോർട്ടാണ് ഇപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കാൻ കാരണം. അന്ന് നമ്മുടെ ഷൂട്ട് ലൊക്കേഷനിൽ വെച്ച് സാർ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്, സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം സാറിന് എനിക്ക് തീരാത്തത്ര സപ്പോർട്ട് തന്നതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. പിന്നെ അതുപോലെ പ്രജിൻ ചേട്ടൻ, ഞാൻ ഒരുപാട് ടേക്കിൽ പോയ ഇതിലൊക്കെ നല്ല ക്ഷമയോടെ നിന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട് രണ്ടുപേർക്കും. പിന്നെ എല്ലാവർക്കും, ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും എനിക്ക് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. കാരണം ഈ ഒരു സിറ്റുവേഷനിൽ ഞാൻ ഒരിക്കലും വരുമെന്ന് വിചാരിച്ചല്ല. ഒരു നായികയായിട്ട് എന്നെ സെലക്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക്സ്. പിന്നെ എല്ലാവരും സിനിമ കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇനിയും ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ കിട്ടട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. ഷാവന പറഞ്ഞ പോലെ ഞാനും മലയാളത്തിൽ തന്നെ പറയും. കൊഞ്ചം കൊഞ്ചം തമിഴ് തെരിയും, അത് പോതും എനിക്ക്. അതുകൊണ്ട് മലയാളത്തിൽ പറയുന്നത് എല്ലാവരും മന്നിച്ചിടുക. ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ വന്നപ്പോൾ നമ്മൾക്ക് പ്രമുഖരായിട്ടുള്ള വളരെയധികം സിനിമയെ നമ്മുടെ ചെറുപ്പകാലം തൊട്ട് കാണുന്ന ഭാഗ്യരാജ് സാറ് തുടങ്ങി മോഹൻ സാറ്, അതുപോലെ നമ്മുടെ മലയാള സിനിമയിൽ നിന്നും വന്ന എസ്.എൻ. സ്വാമി സാറ്, നമുക്ക് എല്ലാവരെയും അറിയത്തില്ല എങ്കിലും നമ്മുടെ ഏറ്റവും നല്ല സുഹൃത്തായിട്ടുള്ള നമ്മുടെ ജിനീഷ്, അതുപോലെ മോഹൻ സാറ്, എല്ലാവരുടെയും കൂടെ ഒരു തമിഴ് പടത്തിൽ, ഈ പടത്തിൽ അഭിനയിച്ച് തുടങ്ങുമ്പം ഇതിലെ വില്ലനാണെന്നൊന്നും എനിക്കറിയത്തില്ലായിരുന്നു. എനിക്ക് ഡയറക്ടർ ഒരു ചെറിയ വേഷം എന്ന് പറഞ്ഞ് എന്നെ വിളിച്ചതാണ്. ചെയ്തു വന്ന് ലാസ്റ്റ് കഴിയുമ്പോഴാണ് ഞാൻ അറിയുന്നത് ഈ പടത്തിലെ വില്ലൻ ഞാനാണ് എന്ന് എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയത്. അതുകൊണ്ട് ഈ തമിഴ്നാട്ടിൽ വന്ന് നിങ്ങളുടെയൊക്കെ മുന്നിൽ വന്ന് നിന്ന് രണ്ട് വാക്ക് സംസാരിക്കാൻ അവസരം തന്ന ഈ പടത്തിൻ്റെ ഡയറക്ടർ, എൻ്റെ പ്രൊഡ്യൂസർ രാജൻ സാറ്, എല്ലാവരോടും എനിക്ക് നന്ദി പറഞ്ഞ് എനിക്ക് എൻ്റെ വാക്കുകൾ എനിക്ക് വളരെ ബുദ്ധിമുട്ടായി തോന്നുകയാണ്. കാരണം മലയാളത്തിൽ നിന്ന് തമിഴിലേക്ക് വരുമ്പം നിങ്ങളൊക്കെ നമ്മളെ എങ്ങനെ സ്വീകരിക്കുമെന്ന് നമുക്കറിയത്തില്ല. ദയവേത് നമ്മുടെ പടമൊക്കെ കാണുക, നമുക്ക് സപ്പോർട്ട് കിട്ടും. അതുപോലെ നമ്മുടെ ഇതിലെ നായകനായിട്ടുള്ള പ്രജിൻ, അതുപോലെ ബോസ് വെങ്കിട്ട് സാർ, എല്ലാവരുടെയും കൂടെ ഇങ്ങനെ അഭിനയിക്കാൻ കിട്ടിയ ഒരു അവസരം എനിക്ക് വളരെയധികം തമിഴ്നാടിനോടുള്ള എൻ്റെ നന്ദി. வணக்கம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார், ராஜன் சார், எஸ்.என். சாமி சார், பிரபாகரன் சார், ஜினேஷ் அவர்கள், ராஜன் தாமஸ் சார், டைரக்டர் சந்தோஷ் சார், போஸ் வெங்கடண்ண, ஹீரோயின் ஷானா மற்றும் இந்த படத்தோட வில்லன் அறிமுகமான சுனில் சார், எல்லாருக்கும் வணக்கம். சேவகர் 25 நாளில் படத்தை முடித்தோம், ஒன் ஸ்ட்ரெச்சாக. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்ட்ரெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்பயாவது படங்கள் நடிச்சிட்டே இருப்போம். எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதுவம் பட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா தமிழுக்கு புதுசு. ஒரு செகண்டில் அது ஏஷியானெட் சேனலாக சூர்யா டிவி ஆன மாதிரி ஆகிப்போச்சு தமிழ். ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கொண்டு குட் லக். எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம். சுனில் சார், சேவகர், எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு வாலிபா சங்கம் இருக்கும், ஒரு செட் ஆஃப் 5 பேர் இருப்பாங்க பசங்க. அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தன் ஹெட் ஒருத்தர் இருப்பான். தெரியுதாண்ணா? முகம் தெரியுதா? நானா ஃப்ளோவில் பேசிட்டேனோ? சரி, ஓகே. ஃபஸ்ட்டில் தானே? இல்லை நான் பேசல, இல்லை இதுலேருந்தே போயிடுறேன், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. அப்போ இதுலேருந்தா டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அதே மாதிரி போச்சு. சரி, ஓகே. அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜயை நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தடுக்குவாங்க தீமை சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கட் அண்ணன், நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் அண்ணன், நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டுருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன். என்னை ஒரு தம்பியாக நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து 2 விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை இழுத்து விட்டாங்க. நாளைக்கு அதுதான் விஷயமாக வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியெல்லாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம். நிச்சயமாக அந்த இடம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும், நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும், ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும். அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும் தான் நான் இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கேன், 18 வருடங்களாக. ஸோ என்னோடய முயற்சியில் உதவ வந்திருக்கேன். மேற்கொண்டு நல்ல இயக்குனர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணுவேன், படம் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஸ்வம், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும், பாக்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. இப்போது இந்த ட்ரைலர் சேர்ந்த போல பாட்டுகள் இதெல்லாம் பார்த்த அந்த இதுலேயே சொல்லப்போனால் இந்த படம் பார்க்கணுதில் ஆர்வம் ஜாஸ்தியாகிட்ருக்கு. இது ஒரு போஸ்டர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது, ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கணும் தோணுது, ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. அதாட்டமாக அந்த படத்தில் சாங்ஸ் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது. இதுதான் சரிக்கும் சொன்னால் ஒரு படத்தோட அட்ராக்ஷன். நம்ம எவனையுமே ஃபுல் படம் காட்டி கொடுத்து தியேட்டருக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனால் காட்டுற விஷயங்களை வச்சு அந்த ஆடியன்ஸு தியேட்டரில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுதான் பெரிய விஜயம். இந்த படத்துக்கு அது இருக்குதுன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்களுக்கும்
இதோட டெக்னீஷியன்ஸுக்கும் இதோட மார்க்கெட்டிங்க்கும் எல்லாத்துக்கும் வெளியில் இந்த படத்தோட மார்க்கெட்டிங்க்கு உங்களோட உழைப்பு, உங்களோட சின்சியரிட்டி இதெல்லாம் இருந்தால் இந்த சின்ன படம் பெரிய படமாகும். என்னோட உண்மையான வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம். இந்த உலகத்தை, இந்தியாவை காப்பது தாய்க்குலம். இன்னைக்கு குடிகார குடும்பத்தை காப்பது தாய்க்குலம். குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய்க்குலம். ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை. ஒரு 60%, 40% ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம், தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம். தண்டிக்க வேண்டியது அரசாங்கம். எல்லாவற்றிலும் மன தைரியம், மன உறுதி வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள், ஏழைக்கு உதவுகிற சேவகர்கள், அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற வேண்டி, வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ், வாழ்க கோபிநாத் இயக்குனர். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும், வாழ்த்து வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், பத்திரிகைகளுக்கும் இனிய வணக்கம். கவிதாக்காவுக்கு நன்றி, பயங்கரமான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க, அதெல்லாம் தாண்டி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிரஜனுக்காக தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கலந்துருக்கேன். ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு. நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன். அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது. பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கார். பட் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில் காத்திருக்கு. அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த படம் நல்ல டைட்டில், சேவகர். பிரஜன் வந்து தெரியுமா தெரியல எல்லாருக்கும், அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன். அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன், எல்லாம் அஜித் சார், விஜய் சார் தான் மோஸ்ட்லி இருப்போம். ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன். ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில், அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு. சேவகர் அப்படின்னா வீரன், ஊழியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரியறதால, அரசியலில் தப்பு செய்கிற சிலரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன். பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய வண்ணாரப்பேட்டையும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர். நானும் பிரஜனும், என்னோடய முதல் கதாநாயகன் பிரஜன். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது. ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல. எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கிடைச்சி நான் அப்படி போயிட்டேன். ஸோ பிரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும். அண்டு படம் எடுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களோட அரசியல் வேறு, நம்மளோட அரசியல் வேறு. அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டை ஆள்றாங்க. அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும், யாரை வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது. என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க, இவங்கள மாதிரியே சித்தரிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும். ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து. எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜ வாழ்க்கையில் இவங்க யாராக இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டது. எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட்டு கட்சியை பற்றி எதாவது பேச போதா, இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட்டு அந்த அரசியலில் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிசம் நோக்கி போகிறதில்ல. ஸோ இந்த மேடை பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும். தோழர் ஜீவாயா மாதிரி, நாங்கள் பழைய வண்ணாரப்பேட்டையில் தோழர் ஜீவாயாக்காக ஒரு ஒரு கதையே அதுக்காக தான். அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவங்களை கொண்டுட்டா என்ன நடக்குன்றது தான் பழைய வண்ணாரப்பேட்டை படத்தோட மொத்த கதையுமே.
ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது, ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு. ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜீவானந்தம் ஐயா மாதிரி இருக்க தலைவர்களை தேடி படிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு சேவகன், அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் மோகன் சாருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார், ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை, ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன். அண்டு டைரக்டர் சந்தோஷ் சார், சார் தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜன் அஸ் ஹீரோ. பிரஜனை ஹீரோவாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்கிறது தெரியல. நான் சொன்ன பிரஜன் கிட்ட நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கேன், அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறேன் டிசம்பரில், வரலன்னு சொன்னேன். ஆனால் அடம் பிடிச்சி வர வச்சிட்டார் என்ன. ஸோ வாழ்த்துக்கள், மறுபடியும் அதான் சொல்கிறேன், சேவகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள்.